என்ன நண்பா, இவ்ளோ நேரம் ஓடுனதே மூச்சு வாங்குது. டாக்டர் சொன்னார்ல நண்பா, முதல் நாள் ஓடும்போது அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். என்ன ஆனாலும் சரி, 3 மாசம் தொடர்ந்து ஓடுறோம், தொப்பைய குறைக்கிறோம். டேய் நண்பா, காலையில 3 மணிக்கே எந்திரிச்சு ஓடும்போது ரொம்ப கஷ்டமாயிருடா. நாம வேணும்னா நாளையில இருந்து காலையில 6 மணிக்கு ஓடலாமா? டேய், விடியக்கால 3 மணிக்கு ஓடாதாண்டா சுத்தமான காற்றோட ரோடும் ஃப்ரீயா இருக்கும். அங்க பாருடா, ஒரு தாத்தா ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காரு. எப்படிடா இந்த வயசுலயும் இவ்ளோ வேகமா ஓடிருக்காரு? வா, அவர் போய் கேப்போம். தாத்தா, கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கே எங்களுக்கு மூச்சு வாங்குது. எப்படி தாத்தா நீங்க இவ்ளோ ரொம்ப வேகமா ஈஸியா ஓடுறீங்க? அதுவா தம்பி, எனக்கும் தொடக்கத்துல ஓடும்போது ரொம்ப மூச்சு வாங்கும். ஓ அப்படியா தாத்தா, அப்புறம் எப்படி நீ சரி பண்ணீங்க? ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டேன் தம்பி. அதுக்கப்புறம் எவ்வளவு வேகமா ஓடினாலும் மூச்சே வாங்க மாட்டேங்குது. ஓ அப்படியா தாத்தா? டேய் கண்ணப்பா, என்னடா நொப்படி தாத்தான்னு கேட்டுட்டு இருக்க? தாத்தா செத்து போயிட்டாருடா, இது பேய்டா. டேய், திரும்பி பார்க்காம ஓடுறா கண்ணப்பா. அட கிழட்டு பயலே, நாங்களாச்சும் தொப்பை குறைக்க ஓடுறோம், நீ எதை குறைக்கடா ஓடுற? தம்பி தம்பி நில்லுங்க, நானும் உங்க கூடயே வர்றேன். என்னடா மச்சான், கிழவன கூடயே வந்துட்டு இருக்கான். எவ்வளவு வேகமா வேணாலும் வந்துட்டு இருக்கான். டேய், லூசு மாதிரி பேசாதடா கண்ணப்பா. பேய்னா அப்படிதான்டா, எங்க வேணாலும் வந்துட்டே இருக்கும்.